எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோங்கன்னா, அம்மா வந்திருந்தாங்க. இப்போ நேத்திக்கு புளிச்சக்கீரையும் பச்சை காராமணி கொட்டையும் கொண்டுட்டு வந்தாங்க. அப்புறம் நானே செஞ்சு கொடுத்துட்டு போறேன்ட்டு அவங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கீரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. காராமணி கொட்டையிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஒலை வச்சுட்டு ஒலை காஞ்ச உடனே காராமணி கொட்டை அதில் போட்டாங்க. இப்போ கீரையும் அதுலேயே சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அது கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்து வேக வைக்க போகிறாங்க. அதுக்கு தேவையான அளவு உப்புங்க. இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வேகிறதுக்குள்ளார அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. வெங்காயம், பூண்டு 2 பல், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. தக்காளி 2. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் அவங்க ரெடி பண்ணி அது வேகிறதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்போ வெந்துக்குச்சுங்க. கீரையும் நல்லா வெந்துக்குச்சு, கொட்டையும் நல்லா வெந்துக்குச்சு. இப்போ எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இப்போ அதே பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு, வெங்காயம் போட்டுக்கிட்டாங்க. பூண்டு 2 பல், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்குனாங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டாங்க. வதங்கணும் அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கன்ட்டு உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அந்த கூடவே தக்காளி 2 சேர்த்துக்கிட்டாங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வந்த பின்னாடி இப்போ கொட்டையும் கீரையும் வேவிச்சு வச்சுட்டு அதுலேயே போடுறாங்க. லைட்டாக கொஞ்சமாக புளி போட்டுக்கிறாங்க. அது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேக வச்சிடுறாங்க. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து நல்லா கடையிறாங்க. நல்லா பாருங்கள், கடைஞ்சிட்டாங்க. சூப்பராக ரெடி ஆச்சுங்க. புளிச்சக்கீரை கடைசல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆச்சுங்க. புளிச்சக்கீரை ரெடி.